அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நமது களஞ்சியம் மொபைல் ஆப்பில் பயன்படுத்தி நமது குடும்ப உறுப்பினர்கள் பெயர்களை எவ்வாறு ஆட் செய்கிறது, அவங்களுக்கான ஃபோட்டோஸ் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ரைட். இப்போ நம்ம களஞ்சியம் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான பின் போட்டு இதில் லாகின் பண்ணிக்கோங்க. கொடுத்த உடனே உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் என்ஹெச்எஸ்க்கு தேவையான ஃபேமிலி மெம்பர்ஸை எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றத இதில் குறிப்பிட்டிருக்காங்க. இது என்ன பண்ணுங்கள், கிளிக் பண்ணிக்கோங்க. நம்முடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எதுனா அப்டேட் பண்ணணும் அப்படின்னா இந்த அப்டேட் ஃபோன் அண்ட் அட்ரஸ், இமெயில் அட்ரஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸோடைய டீட்டெயில்ஸ் தான் அப்டேட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதை இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ண உடனே ஆல்ரெடி நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்லாம் இதில் இருப்பாங்க. யாரானா புதுசாக சேர்க்கணும் அப்படின்னும் பொழுது நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் மெம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. தெரியுதுங்களா? ரைட். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ண உடனே இதில் கேட்கக்கூடிய விவரங்கள் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மெம்பர் கவர்மெண்ட் எம்ப்ளாயா, ஃபஸ்ட் கொஸ்டின். சரிங்களா? அவர் கவர்மெண்ட் எம்ப்ளாயி இருந்தால் இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட்டில் வேலை செய்யலைன்னா இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ரைட். இப்போ நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி சார், ஃபோட்டோஸ் மட்டும் ஆட் பண்ணணும் சார் அப்படின்னு சொன்னால் இதில் 2 ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்லோட் பண்ணுற ஃபோட்டோஸை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா 200 கேபிக்கில் நம்ம என்ன பண்ணணும், அப்லோட் பண்ணிக்கணும். சரிங்களா? ரைட். இப்போ இந்த ஃபோட்டோஸை நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு மிக எளிமையான வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா, குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த குரோமில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ரீசைசர் அப்படி ஆன்லைன் அப்படின்னு கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன்லேயே வரும். சரிங்களா? இதில் ஃபஸ்ட்டில் இமேஜ் ரீசைசர்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுலேயே நீங்கள் என்ன பண்ணலாம், மிக எளிமையாக பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு என்ன ஃபோட்டோஸ் வேணுமோ அந்த ஃபோட்டோஸ் என்ன பண்ணுங்கள், ஃபோனில் இருந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃபோட்டோஸ் நான் என்ன பண்ணுறேன், கிளிக் பண்ணிக்கிறேன். இதோட சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 MB இருக்குது. இந்த 4 MB இருக்கிற சைஸை நம்ம என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசைஸ் பண்ண போகிறேன். ரீசைஸ் பண்ணுறதுக்கு என்ன சார் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ரீசைஸ் செட்டிங்ஸ்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ண உடனே ஹைட் வேணுமா, வெயிட் வேணுமா, இல்லை பர்சன்டேஜ் வேணுமா அப்படின்றது எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. இதில் பர்சன்டேஜ் வேணும்னா எத்தனை பர்சன்டேஜ் கம்மி பண்ணணுமோ அதை நம்ம கம்மி பண்ணிக்கலாம். சோஷியல் மீடியாவுக்காக வேணும்னா என்ன ப்ரொஃபைலில் என்ன சைஸில் வேணுன்றதை நம்ம இதில் பார்த்துக்கலாம். இது நமக்கு இப்போ சைஸ் தான் நமக்கு தேவை அப்படின்னும்போது இதில் பிக்சல்ஸு, கேபி எது வேணுமோ நம்ம கொடுத்துக்கலாம். இதில் வித்து பர்சன்டேஜ் எனக்கு இருக்கிற பர்சன்டேஜில் எனக்கு கொஞ்சம் கம்மியாக வரணும் சார் அப்படின்னு சொன்னால் இதில் பர்சன்டேஜில் 100 இருக்குது இல்லைங்களா, இதை என்ன பண்ணலாம், ஒரு 20% வச்சுக்கிட்டோம்னா நமக்கு என்ன ஆகும், இருக்கிற சைஸை விட கம்மியாக வந்துடும். அப்படி இல்லை சார், எனக்கு இது 100% இருக்கட்டும் சார், என் சைஸ் எனக்கு 100% இருக்கட்டும், ஆனால் கேபி மட்டும் கம்மி பண்ணணும் அப்படின்னும்போது கீழே போனீங்கன்னா டார்கெட் சைஸ் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா 200 KB அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு சேவ் ரீசைஸ் இமேஜ்னு கொடுத்திங்கன்னா உங்களுக்கு அதுக்கான இமேஜஸ் டவுன்லோட் ஆகிடும். அதோடய சைஸ் பார்த்திங்கன்னா புது சைஸ் இங்கே 152 KB. இங்கே தெரியுதுங்களா உங்களுக்கு, இதுனா ஆச்சு. இப்போ நியூ சைஸு 152 KBயாக இருக்கும். நீங்கள் ஈஸியாக அப்லோட் பண்ண வசதியாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதில் இந்த ஃபோட்டோஸ் இருக்கு இல்லையா, அந்த ஃபோட்டோஸை கிளிக் பண்ணால் ரீசெண்டில் எனக்கு ரீசைஸ் பண்ண ஃபோட்டோஸ் இருக்கும். இருங்க, டவுன்லோட் ஆகிடுச்சான்னு செக் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ நான் இந்த ஃபோட்டோ என்ன பண்ணுறேன், டவுன்லோட் பண்ணுறேன். இங்கே கிளிக் பண்ணி டவுன்லோட் கொடுத்தோன்னா இப்போ நமக்கு ஃபோட்டோ டவுன்லோட் ஆகிடுச்சு. மறுபடியும் இந்த இடத்துக்கு நம்ம போனோம்னா டவுன்லோடான ஃபோட்டோ இங்கே காமிக்கும். இந்த ஃபோட்டோவை நீங்கள் என்ன பண்ணலாம், அப்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? கொடுத்துட்டு கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ இங்கே அப்லோட் ஆகுது. ஓகேங்களா? ரைட். இதே மாதிரி பேர் ஆதார் கார்டில் என்ன இருக்குதோ அதே பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் இங்கே டைப் பண்ணிக்கலாம். இப்போ ஆணாக இருந்தாங்கன்னா மிஸ்டர், மிஸ்ஸு, சின்ன குழந்தைங்களா இருந்தாங்கன்னா மாஸ்டர், அது மாதிரிலாம் நீங்கள் என்ன பண்ணலாம், சால்வேஷன் டைப் பண்ணிக்கலாம். இதில் நிறைய கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் மாஸ்டர், மிஸ் அப்படின்றத நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். நான் டைப் பண்ணிவிட்டேன். ரிலேஷன்ஷிப் வித் கவர்மெண்ட் சர்வெண்ட். கவர்மெண்ட் சர்வெண்ட் இப்போ இவங்க பெண்ணா, அதாவது பையனா, அப்பாவா, அம்மாவா, ஸ்பௌஸா என்னன்றதை நம்ம என்ன பண்ணலாம், இங்கே டீட்டாக கொடுக்கணும். இப்போ டாக்டர் அப்படின்னும் போது நான் டாக்டர்னு கொடுக்குறேன். ஜெண்டர் மேலா ஃபீமேலான்னு கொடுங்க. அண்ட் டேட் ஆஃப் பர்த்
இங்கே எந்த வருஷம் பிறந்தாங்களோ அந்த வருஷம் வரும்போது இந்த 2026ன்னு இருக்குது இல்லைங்களா, அதை போய் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வருஷம் கிளிக் பண்ணி எந்த வருஷமும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரோல் மாதிரி ஆகும். இவங்க எந்த வருஷம் பிறந்தாங்க அப்படின்னா அந்த வருஷத்தை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த டேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு கொடுத்துக்கலாம் அப்படியே. சரிங்களா? அப்போ ரிலேஷன்ஷிப் இது வந்து மேண்டரி கிடையாது. எங்கெல்லாம் இங்கே ஸ்டார் போட்டிருக்காங்களா தெரியுதுங்களா? இங்கே ஒரு ஸ்டார் போட்டிருக்காங்க, இங்கே ஒரு ஸ்டாரு, இங்கே ஒரு ஸ்டாரு. அந்த கேள்விகளை மட்டும் கரெக்டாக பூர்த்தி செய்யுங்க. இல்லை அதெல்லாம் தேவைன்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? ரைட். இப்போ எம்ப்ளாய்டா இவங்க ஸ்டூடெண்ட் அப்படின்னா ஸ்டூடெண்ட்டுன்னு கொடுத்துக்கோங்க. அப்புறம் ஆதார் நம்பர் மேண்டரி கிடையாது. ரேஷன் கார்டு நம்பர், பேன் நம்பர், இதில் இருக்கிற எதுவுமே மேண்டரி கிடையாது. ரைட்டுங்களா? இது எல்லாத்தையும் முடிச்சிட்ட பிறகு இங்கே சப்மிட் அப்படின்னு கொடுத்திங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? அப்டேட் ஆகிடும். ஓகேங்களா? இந்த வழிமுறைகளை பயன்படுத்தி நம்ம என்ன செய்யலாம்? ஃபேமிலி மெம்பர்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. மேலும் பல பயனுள்ள தகவல்களுக்கு இணைந்திருங்கள். இரா கோபிநாத் யூடியூப் சேனல். நன்றி.